ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல். கபடி தான் பிகேல் 12 தான். எஸ், முன்னால் முடியும் தம்பி தம்பி தான், தட்டுறோம் தூக்குறோம். நிறைய விஷயங்கள் இருக்குது பேசுறதுக்கு கபடி பற்றி. ஆக்ஷன் டேட் எனி மூமெண்ட் எதிர்பார்க்கலாம். மோஸ்ட் ப்ராபப்லி இந்த மாதம் கடைசியில் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பிகேல் 12க்கு. அதை பற்றி தனியாக ஒரு வீடியோவே போட்டிருக்கோம். எதனால என்ன காரணம்னு தெரியும்னா அந்த வீடியோ போய் டக்குன்னு பார்த்துருங்க. அப்புறம் பவன் ஷெராவத் ரிலீஸ் பண்ணவங்களா ரிட்டர்ன் பண்ணவங்களா, தெலுங்கு டைட்டன்ஸ் யார் ரிட்டர்ன் பண்ண வாய்ப்பு இருக்குன்னு டீட்டெயிலாக ஒரு வீடியோ போட்டிருக்கு. அது போய் பார்த்துருங்க. எண்டு கார்டில் வைக்கிறேன், உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் பார்க்குறதுக்கு. அண்ட் ஒவ்வொரு டீமை பற்றி டெய்லி ஒன்று வரும். ஏன்னா டைம் இல்லை நமக்கு. கிரிக்கெட் ஒரு எண்டுக்கு வருது, ஐபிஎல் இனிமேல் கபடி சீசன் வர ஸ்டார்ட் ஆக போகுது. அப்படி 4 நாளைக்கு ஒரு கபடி போட்டுகிட்டே இருந்தோம், நீங்கள் தான் பார்க்கல, நோ ப்ராப்ளம். அண்ட் இப்போ இனிமேல் ரெகுலராக டெய்லி ஒன்று வரும் ஏதாவது டீமை பற்றி. உங்களுக்கு எதாவது தெரிஞ்சாலும் உடனே சொல்லுங்கள். நிறைய பேர் என்கிட்ட சொன்னீங்க, சார் இவங்க எடுத்திருக்காங்க, என்ஒய்பி எடுத்துருக்காங்க. அப்புறம் தான் செக் பண்ணி நிறைய வீடியோ போட்டேன். மிஸ் ஆகிட்டு தான். நீங்கள் சொல்கிற இன்ஃபர்மேஷன் இஸ் வெரி யூஸ்ஃபுல். ஸோ அப்பப்போ எனக்கு லேட்டஸ்ட்டாக இன்ஸ்டாவில் என்ன நடக்குது, ஃபேஸ்புக்கில் என்ன நடக்குது டக்குன்னு சொல்லிவிடுங்க கமெண்ட்டில். அதுக்கு ஏற்ற மாதிரி டக்குன்னு நான் அலசி ஆரஞ்சு எடுத்துன்னு வந்துடுவேன். நீ சார் இப்போ டக்குன்னு என்ன சொல்ல போகிறேன்? பாட்னா பாரஸ் 3 டைம் சாம்பியன்ல பர்தீப் நர்வால் அங்கே இருந்தார். பூபதி ஹாப்பி தான். ரைட், அந்த பாட்னா பாரஸை பற்றி இப்போ பார்ப்போம். 3 டைம் சாம்பியன். அது மட்டும் இல்லை, போன சீசன் அவங்க தானே ரன்னர் அப். ஃபைனல் ஹரியானாட்ட தோத்த உடனே வேலை என்ன பண்ணாங்க ஞாபகப்படுத்துகிறேன். நரேந்திர ரேது கோச்சை நோத்திட்டாங்க. அவர் ஜெய்ப்பூர் பிங்க் பேந்தர் போயிட்டார். என்ன காரணமோ என்னமோ தெரியல, பட் ஃபேக்ட் இஸ் அவர் கோச் இல்லை. இப்போ யார் ரீட்டைன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு வாய்ப்பு இருக்குன்றதை கடை நம்ம பார்த்துருவோம். அண்டு இது என்ன பேசிஸில் ரீட்டைன் பண்ணுறாங்க, இது எப்படி, எத்தனை வருஷம், அதெல்லாம் தெரியணும்னா இப்போ முதல்ல சொன்ன தெலுங்கு டைட்டன்ஸ் லோகேஷ் கனகராஜ் அப்படி தான். விக்ரம் படம் பார்க்கணும், போய் கைதி படத்தை பார்த்துட்டு வாங்கினாரு, அப்புறம் பாருங்கன்னு. அதே மாதிரி அந்த லிஸ்ட்டை பற்றி தெரியும்னா இப்போ தெலுங்கு டைட்டன்ஸ் வீடியோ போட்டிருக்கேன், அதை பார்த்துட்டு வந்து இதை பாருங்கள், உங்களுக்கு ஈஸியாக புரியும். நான் நக்கலா அப்படிங்கிறீங்களா, இல்லை சும்மா தமாஷ் பண்ணேன். ரைட், எலைட் ரீட்டைன் பிளேயர் ஒரு கேட்டகரி, இன்னொன்று ரீட்டைன் யங் பிளேயர், அது ஒரு கேட்டகரி. அப்புறம் 3 எக்ஸிஸ்டிங் நியூ யங் பிளேயர். மொத்தம் 3 கேட்டகரி தான் மெயினாக. இப்போ இதுக்கு என்ன, அதுக்கு நீ வா பாட்னா பாரஸை பற்றி கடன் பேசுவோம். எப்போதுமே ரீட்டைன் பண்ணாங்கன்னா போன வருஷம் என்ன கொடுத்தீங்களோ அது கூட 15% ஆட் பண்ணி கொடுக்கணும், அதான் ரூலு. இப்போ இந்த சீசன் மேபி 15 20 25 தெரியல. அதை பேஸ் பண்ணியே யார் யாருக்கு எவ்வளோ பணம் இருக்குன்னு குத்து மதிப்பாக சொல்கிறேன். டோட்டல் இவங்க எவ்வளோ பட்ஜெட் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க இந்த பேரில் ரீட்டைன் பண்ண. 99% இவங்க ரீட்டைன் பண்ண வாய்ப்பு இருக்குது. சும்மா குத்து மதிப்பால் அடிச்சு உள்ள ரீசனிங்கோட இப்போ சொல்ல போகிறேன். ஏன்னா மாற்றுக்கிறது தான் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன், வியூவர்ஸ் தெரிஞ்சுக்கிட்டோம். ரைட், ஃபர்ஸ்ட்டு இதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். இப்போ ஏ கேட்டகரியில் உங்களுக்கு தேவாங்க வச்சுருக்காங்க, ரைட் ரைடர். தீபக் வச்சுருக்காங்க, பிஏ கையிலேருந்து வந்திருக்காரு, அவர் கவர் டிஃபெண்டரு. அப்புறம் சுபம் ஷிண்டே, அவர் ஒரு ரைட்டு கார்னர். இவங்க 3 பேரும் ஏ கேட்டகரி. பியில் பார்த்தீங்கன்னா அயன் லோச்சார், அங்கித் ஜாக்லான், ஒருத்தர் லெஃப்ட் ரைடர், ஒருத்தர் லெஃப்ட் கார்னர். ரீ கேட்டகரிஸில் பிகேஎல் ஆர்கனைசிங் கமிட்டி வச்சது இது. சி கேட்டகரியில் தான் நிறைய பேர் இருக்காங்க, 19 பிளேயர் இருக்காங்க. அதான் உங்களுக்கு சுதாகர், சந்தீப், அர்கம் ஷேக், டி யுவராஜ், ஜான் குன்லி அவர், அப்புறம் பாபு முருகேஷ், இவங்களாம் இருக்காங்க. இன்னும் நிறைய பிளேயர்ஸ் இருக்காங்க. ஸோ இதில் யார் ரீட்டைன் பண்ணுறது வாய்ப்பு இருக்குன்னு கடகடன்னு சொல்லிடுறேன். ரைட், போன சீசன் 6 பேர் தான் அலோவ் பண்ணாங்க ஆக்சுவலாக ரீட்டைன் மேக்ஸிமம் எலைட் லிஸ்ட்டில். ஃபர்ஸ்ட் எக்ஸிஸ்டிங் நியூ யங் பிளேயர், அதை பார்த்துருவோமா? எஸ், இவங்களாம் யாருன்னா பிகே 11 விளையாண்டவங்க அண்ட் நாமினேட்டட் நியூ பிளேயராக வந்தவங்க. இப்போது 2வது வருஷம் கான்ட்ராக்ட். பொதுவாக 2 வருஷம் இருக்கும் கான்ட்ராக்ட், சம் கேஸஸ் தான் 3 வருஷம். இவங்களாம் 2 வருஷம் அசம்ஷன்லேயே நான் பேசுகிறேன். ஸோ அந்த நாமினேட்டட் என்ஒய்பியாக இருந்தவங்க இப்போ எக்ஸிஸ்டிங் நியூ யங் பிளேயர் ஆயிடுறாங்க டக்குன்னு. ஆமாம், டக்குன்னு இல்லை, ஒரு வருஷம் கழிச்சு தான். அதில் ஃபஸ்ட்டு பிளேயர் பார்த்தீங்கன்னா அயன் லோச்சா. பிரில்லியன்ட் பர்ஃபார்மன்ஸ், 193 பாயிண்ட் 25 மேட்சில். ப்ளஸ் சூப்பர் 10 வேறு அவர் எடுத்தார், 7 சூப்பர் 10. ஸோ இஸ் அ வெரி குட் பிளேயர். அடுத்த நவ்தீப் துஹான், இவரும் ரொம்ப நல்ல பிளேயரு. கொஞ்சம் தான் சான்ஸ் கிடச்சிது, 15 பாயிண்ட் தான் எடுக்க முடிஞ்சது. ரைட் கார்னர் டிஃபெண்டரு. அண்ட் அவர் 10,60,000 எடுத்துடலாம் இந்த வாட்டி. அதே மாதிரி சாஹில் பாட்டேல், அவரையும் 10,63,000 எடுக்கலாம். போன வருஷம் ப்ளஸ் 15 சேர்த்து சொல்கிறேன். லெஃப்ட் கார்னர் இவர். இவங்க 2 பேர் அவ்வளோ மேட்சஸ் விளையாடவே இல்லை இவர், எந்த மேட்சுமே. பட் இருந்தாலும் ப்ராக்டிஸ்லாம் இருந்திருப்பார். அவர் நியூ நாமினேட்டட் யங் பிளேயர்னால அவர் எங்கேயும் போக முடியாது, இங்கே தான் இருக்கணும். அப்புறம் பார்த்தீங்கன்னா தீபக் ஜாக்லான். ஆமாம், அவர் பொதுவும் ஹரியானா ஸ்டேட்டுக்கு நிறைய மேட்சஸ்லாம் விளையாடிருக்காரு. அவரு 10,60,000 இவங்க வச்சுக்கலாம். ரைட் ரைடர் அவர். அண்ட் அவரு போன சீசன் எதுவும் விளையாடல. ஸோ இந்த 4 பிளேயர் ஆகிடுச்சா. முக்கியமான விஷயத்துக்கு வந்துடும். எலைட் ரீட்டைன் பிளேயர் அவங்க தான். இவங்க யார்? ஆல்ரெடி ஆப்ஷனுக்கு வந்தவங்க, இல்லை நிறைய சீசன் விளையாண்டவங்க, இல்லை ஒரே டீமுக்கு நிறைய வாட்டி விளையாண்டாங்க. இந்த மாதிரி பல இது சேர்ந்தது தான் இந்த எலைட் ரீட்டைன் லிஸ்ட்டு. ஃபஸ்ட்டு வருது அங்கித் ஜாக்லான். எஸ், இஸ் அ வெரி குட் ஆல்ரவுண்டர். ரீட்டைன் பண்ணுவாங்க கண்டிப்பாக. 79 பாயிண்ட் எடுத்தார் 25 மேட்ச்சில். ஐஃபை 4 டைம் எடுத்தார். போன சீசன் 35 லட்சம் என்னமோ கொடுத்தாங்க. அதில் 15% ஆட் பண்ணுங்க, கிட்டத்தட்ட 41 lakhs இவர் வந்துடுவார். தேவாங் தலா, அவர் தான் மெயின். மேன் ஆஃப் த மேட்ச், மேன் ஆஃப் த டோர்னமெண்ட், எல்லாம் 301 பாயிண்ட் எடுத்தாருங்க. சூப்பர். இவ்வளோ ஜெய்ப்பூரில் இருந்தார் முதல்ல, அவ்வளோ அவருக்கு சான்ஸ் கிடைக்கலாங்க. சூப்பர் 10 18 எடுத்தார். அதுவே கிட்டத்தட்ட ஆவரேஜ் 180 பாயிண்ட் வருது. நாங்கள் தேவாங் அயன் எப்படி ஹெல்ப் பண்ணார்னா, அயன் அவர் நல்லா பர்ஃபார்ம் பண்ணி ரிவைவ் பண்ணி விட்டுருவார். இவர் அவுட் ஆகிட்டு வெளில போயிடுவார், ஒரே நிமிஷம் திரும்பி வந்துடுவார். இவர் யாராவது அவுட் பண்ணிவிடுவார், அவர் வந்துடுவார். அந்த குஷன் உங்களுக்கு நரேந்தருக்குலாம் இல்லை, எந்த டீமும் இல்லை. இன்ஃபேக்ட் 2 பேர் ஈக்குவலாக
நெக் அண்ட் நெக்கு போய் ஒருத்தர் ரிவைவ் பண்ணுறதுக்கு. தட் இஸ் த மெயின் ரீசன். நீங்கள் 20 லட்சத்துக்கு போன சீசனு கூட 15 ஆட் பண்ணிங்கன்னா 23, 24, 25 லட்சத்துக்கு எடுத்துடல அவரை. அண்ட் தமிழ் தலைவாசுக்கு எதிரே 25 பாயிண்ட் எடுத்தார் அவர். அதுக்கப்புறம் தான் எல்லாரும் நோட் பண்ண ஆரம்பிச்சு யார் அவரு அப்படின்ட்டு. இந்த எலைட் லிஸ்ட்டில் 3ஆவதாக நான் வந்து தீபக் சிங் வைக்கிறேன். எஸ், அவர் 76 பாயிண்ட் எடுத்தார். அவர் ரைட் கவர் டிஃபெண்டரு. டொமஸ்டிக் வந்து சர்வீசஸ்க்கு விளையாட ரொம்ப நல்லா விளையாண்டாரு. I5 வந்து 4 வாட்டி எடுத்தார் போன சீசன். இவரோட இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட் என்ன, திடீர்னு வந்து ரைட் பாயிண்ட் எடுத்துட்டு போயிடுவார். தமிழ் தலைவத்தில் 3 ரைட் பாயிண்ட் எடுத்தார், ஞாபகம் இருக்கு. 64 டேக்கிள் பாயிண்ட் எடுத்தார் போன சீசன். அவர் வெரி குட் பிளேயர். அவர் 50 லட்சம் போன சீசனு. அவர் 15% ஆட் பண்ண 57 lakhs அவரை ரீடைன் பண்ணிக்கலாம். 4ஆவது சுபம் ஷிண்டே. இது கொஞ்சம் எனக்கு டவுட்ஃபுல்லு. மைட் பி, மேபி நாட், அப்படி இப்படி இருக்குது. ஏன்னா அவர் பிளேயர் எக்ஸ்பென்சிவ் வேறு, கொஞ்சம் பர்ஃபார்மன்ஸ் கம்மி போன சீசன் கம்பேரிங் டு தீபக் சிங். ரைட், அவர் வந்து ரைட் கார்னர் சுபம் ஷிண்டே 56 டேக்கிள் பாயிண்ட் எடுத்தார் 22 மேட்ச்சில். ஏ கேட்டகரியில் இருக்கார் இப்போது. அதனால தான் சொல்கிறேன் ப்ரைஸ் ரேஞ்ச் அதிகமாகும்னு. ஏ கேட்டகரிக்கு வந்ததுனால 70 லட்சம் பேஸ் ப்ரைஸை. அதில் நீங்கள் 15% கொடுத்தாலே 80,50,000 கொடுக்க வேண்டியிருக்கும். ஸோ அது கொஞ்சம் யோசிப்பாங்கன்னு நினைக்கிறேன். பட் ஒரு ஒர்த்து தான் அவர் ரீட்டன் பண்ணால். I5 4 வாட்டி எடுத்தாருங்க. அவர் இஸ் அ குட் பிளேயர். ஆச்சா, ரைட். இப்போ 3ஆவது கேட்டகரிக்கு வந்துடுவோம். ரீட்டன் யங் பிளேயர். அதில் வந்து நமக்கு ஒருத்தர் மட்டும் தான் எனக்கு தெரியாது, நம்ம சுதாகர். டைட்டில் போட்ட மாதிரி சுதாகர் இருப்பாரா இல்லையா? மோஸ்ட் ப்ராபப்லி சுதாகர் ரீட்டன் பண்ணுவாங்க. ஏன்னு சொல்கிறேன், PKL 10 வந்து அவர் நாமினேட்டட் யங் பிளேயராக வந்தார். 2 வருஷம் கான்ட்ராக்ட், 2 வருஷம் முடிச்சிட்டாரு. PKL 10, 11 முடிஞ்சு. இப்போ 3rd இயர் எக்ஸ்டெண்ட் ஆகுதா இல்லையா, ரீட்டேனா, எல்லாம் அவங்களுக்குள்ளே டிஸ்கஸ் பண்ணிப்பாங்க. பட் இந்த மாதிரி ஒரு நல்ல பேர் பேக்கப் மாதிரி அவங்க 2 பேருக்கு தேவாங்க ரீட்டைன் தான் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஏன்னா PKL 11 வந்து 10 lakhsக்கு எடுத்தாங்க. 10,63,000 கூட 15% சேர்த்துனா கிட்டத்தட்ட 15 லட்சத்தில் இவர் நீங்கள் ரீட்டைன் பண்ணிடலாம். போன வாட்டி ஏன் கம்மியாக 23 பாயிண்ட் தான் எடுத்தார். 14 மேட்ச் தான் விளையாண்டு, அது விட்டு தான் அமைச்சாங்க. காரணம் என்னன்னா, தேவாங் அண்ட் அயான் அவங்க 2 பேரும் நிறைய விளையாண்டதுனால இவருக்கு அவருக்கு சான்ஸ் கிடைக்கல, இவருக்கும் சந்தீப்புக்கும். அதனால கம்மியாக தெரியுது அவர் இல்லையா. மற்றபடி டொமஸ்டிக்லாம் இப்போ டீம் இந்தியாவிலே ப்ராபபிள் லிஸ்ட்டில் வந்துட்டார் இந்தியன் டீமுக்கு. அது நெக்ஸ்ட் இந்தியா ஏதாவது டோர்னமெண்ட்டோ ஏஷியன் கேம்ஸ் இந்த மாதிரி பெரிய கேம்ஸ் விளையாடும் போது ப்ராபபிள் இருக்கார் 25 பேரில். அதுலேருந்து ஃபில்டர் பண்ணுவாங்க. அந்த 25 வரதே பெரிய விஷயம். ஸோ அதில் ஒன்று இருந்தது. அது இல்லாமல் இந்தியன் ரயில்வேஸ்க்கு வேறு டொமஸ்டிக் எக்ஸலண்ட் பர்ஃபார்மன்ஸ். இன்னும் நேரம் கூட எப்போதுமே தழும்பாது. அவர் பிரமாதமான பிளேயர் நம்ம சுதாகர். ஸோ அவரை கண்டிப்பாக ரிட்டர்ன் பண்ணணும். PKL 10 அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் இல்லை. ஏன்னா அவர் செகண்ட் ரைடர் அளவுக்கு வந்தார் PKL 10. சச்சின் தன்வர் தான் மெயின் ரைடர். அவர் நமக்கு அமுச்சு விட்டாங்க தமிழ் தலைவருக்கு பார்க்கலாம். ஸோ இது வரைக்கும் நீங்கள் இப்போ நான் பார்த்தீங்கன்னா, நீங்கள் எலைட் நியூ யங் பிளேயரில் தேவாங், அங்கித் ஜாக்லான், சுபம் ஷிண்டே, தீபக் சிங் 4 பேர் ஆச்சா. அன்லஸ் பிளேயரே சொல்லலாம் எனக்கு இஷ்டம் இல்லை, நான் ஆப்ஷனுக்கு போகிறேன். அது ஒரு இன்னும் இருக்குது, அது எனக்கு தெரியல. இப்போ அப்படி தான் பர்தீப் நர்வால், சச்சின் தன்வால் ஆப்ஷனுக்கு வந்தது. டீமே ரிலீஸ் பண்ணுறது ஒன்று, பிளேயரே எனக்கு வேண்டாம், நீ எவ்வளோ கொடுத்தாலும் நான் போகிறேன்றதும் சில ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ அது பிளேயர் வில் டிசைட். அப்புறம் எக்ஸிஸ்டிங் நியூ யங் பிளேயர், அதுலேயும் 4 பேர் சொல்லியிருக்கேன். அயன் லோச்சார், நவ்தீப் துஹான், சாஹில் பட்டேல் அண்ட் தீபக் ஜாக்லான். இந்த 4 பிளேயரு. ரீட்டைன் யங் பிளேயரில் ஒரே ஒரு பிளேயர் தான், நம்ம சுதாகர் மட்டும்தான். ஸோ மொத்தம் 9 பிளேயர் செலக்ட் பண்ணியிருக்கேன். 2,60,00,000 கிட்டத்தட்ட வருது. மேபி 10 லட்சம் முன்ன பின்ன ஆகலாம். இவங்ககிட்ட இன்னும் சொல்ல 3,40,00,000 இருக்குது. என்ன பண்ண போகிறாங்க, நல்ல நல்ல பிளேயர் எடுக்கலாம். அதை அவங்க நேரம் பிளான் பண்ணுவாங்க. எங்கே சார் சந்தீப் குமாரை காணும்னு கேட்பீங்க. அவரும் ரொம்ப நல்ல பிளேயர் தான். எனக்கு இடம் இல்லை இங்கே. மேபி சந்தீப் குமார் இல்லைன்னா சுபம் ஷிண்டே ரிலீஸ் பண்ணிட்டாங்கன்னா சந்தீப் குமாரை கண்டிப்பாக ரிட்டர்ன் பண்ணுவாங்க. 2 பேரில் யாராவது ஒருத்தர் தான் அவங்க வைப்பாங்க. ஏன்னா பட்ஜெட் அந்த மாதிரி தான் எனக்கு தெரியுது. ஐ மைட் பி ராங். என்னோட ஒப்பீனியனை சொல்கிறேன். உங்கள் கருத்து என்ன, அதுவும் நீங்கள் சொல்ல. உங்களுக்கு நிறைய விஷயம் தெரியுது. நீங்களாம் இன்ஸ்டாவில் பிஸியாக இருப்பீங்க. லெட் மீ நோ. சச்சின் தன்னை பற்றி தான் கவலை இல்லை. அவங்க போன வருஷமே அனுப்பிச்சு விட்டாங்க நமக்கு. இப்போ நம்ம தான் முடிவு பண்ணணும் என்ன பண்ணணும். நாளைக்கு வருது தமிழ் தலைவாசி பற்றி இதே மாதிரி லிஸ்ட்டு. எங்களுக்கு தேவையில்ல உங்கள் ஆதரவு தான். பொறுப்பு பின்னாடி லைக், கமெண்ட், சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.